அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாவின் மகிமைகளும் அற்புத துஆக்களும். ஒருவர் எந்த நோக்கத்திற்காக பிஸ்மில்லாவை ஓதுகிறாரோ அவர் அந்த நோக்கத்தை அடைவார். எவர் இரவில் தூங்குவதற்கு முன் பிஸ்மில்லாவை 11 தடவை ஓதிக்கொண்டு தூங்குகிறாரோ அவர் ஷைத்தான் மற்றும் திருடனுடைய தீங்கை விட்டும் திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார். ஒருவர் 50 தடவை பிஸ்மில்லாவை ஓதிக்கொண்டு ஏதேனும் ஒரு அக்கிரமக்காரனிடமோ அல்லது கல் நெஞ்சம் படைத்த கஞ்சனிடமோ செல்வாரானால் அவர்களின் மனதை இறைவன் மாற்றிவிடுவான். ஏதாவது ஒரு வேதனைக்கு 3 நாள் தொடர்ந்து பிஸ்மில்லாவை 100 தடவை ஊதி வந்தால் அவ்வேதனை நீங்கும். எவர் பிஸ்மில்லாவை சொல்லி வீட்டினுள் நுழைகிறாரோ அல்லது உணவு உண்கிறாரோ அல்லது தண்ணீர் குடிக்கிறாரோ அல்லது தூங்குகிறாரோ அவைகளில் ஷைத்தான் சம்பந்தப்பட மாட்டான். பிஸ்மில்லா சொல்லவில்லையானால் அவைகளில் ஷைத்தானும் கூட்டாகிக் கொள்கிறான். எவர் பிஸ்மில்லாஹில்லதி லா யலுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்லி வலா ஃபிஸ் ஸமாஇ யா ஹய்யு யா கய்யூம் என்று கூறி சாப்பிடுகிறாரோ அவருக்கு அந்த ஆகாரம் எவ்வித தீங்கும் செய்யாது, அதில் நஞ்சு கலந்திருந்தாலும் சரியே. ஏதேனும் கஷ்டத்தில் இருக்கும் ஒருவர் வெள்ளிக்கிழமை அசருக்கு பின் ஒளி செய்து உள்ளச்சத்தோடு யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஹீமு என்று சூரியன் மறையும் வரை ஓதி அல்லாஹ் இடத்தில் கெஞ்சி அழுது துஆ செய்வாரானால் அல்லாஹ் அவரின் கஷ்டத்தை நீக்குவான். எவர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வலா ஹவ்ல வலா கூவத்த இல்லா பில்லாஹி என்று 10 முறை கூறுகிறாரோ அவர் பாவத்தை விட்டும் பரிசுத்தம் அடைந்து விடுவதோடு 70 வியாதிகளை விட்டும் பாதுகாக்கப்படுவார். எவர் பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவ்ல வலா கூவத்த என்று கூறி வீட்டை விட்டு கிளம்புகிறாரோ அவர் சைத்தானின் தீங்கை விட்டும் பாதுகாக்கப்படுவார். பக்கர் பின் அப்துல்லாஹி முஸ்னி அவர்கள் கூறுகிறார்கள், நான் பெருமானாரிடம் சென்று அல்லாஹ்வின் தூதரே, எனது பொருள் விருத்தி அடைவதில்லையே, நான் என்ன செய்து கொள்ள வேண்டும் என்று கேட்டேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிஸ்மில்லாஹி அலா நபுசி வ அலா அஹ்லி வமாலி அல்லாஹும்மர்லனி பிமா கலைத்த வ ஆஃபினி பிமா அப்கைத்த ஹத்தாலா உஹிப்ப தஅஜுலா மா அக்கர்த்த வலா தஅகிரா மா அஜ்ஜல்த என்று ஓதி வர சொன்னார்கள். அவ்விதமே ஓதி வந்தேன். சில தினங்களுக்குள் என் பொருள் பெருகிவிட்டது என்று கூறினார்கள். மது அருந்தும் போதோ ஹராமானவைகளை சாப்பிடும் போதோ விபச்சாரம் செய்யும் போதோ ஒருவர் பிஸ்மில்லா சொல்வாரானால் அவர் காபீராகி விடுவார். பிஸ்மில்லாவின் சிறப்புகளை கேட்டு அநேகர் சந்தோஷம் அடைகின்றனர். அதுவே போதுமானது என கருதி ஐவேளை தொழுகையினை விட்டுவிடுகின்றனர். ஹராமான பொருட்களை உண்கிறார்கள், பெரும் பாவமான காரியங்களை செய்கிறார்கள், போதை வஸ்துக்களை உபயோகிக்கிறார்கள், ஷிர்க் பித்அத்தான காரியங்களை செய்கிறார்கள். உண்மையில் இறைவன் திருநாமத்தின் சிறப்பிற்கு அவர்களின் இதயங்களில் இடம் இருந்தால் அவ்வாறு செய்வார்களா? எனவே எவர் மார்க்க விதிகளை பேணி நடக்கிறார்களோ அவர்தான் பிஸ்மில்லாவின் பலனை அடைய முடியும் என்பதை சிந்தனையில் வைத்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.